2 நாளா வெளிய போயிட்டு வந்து செம்ம டயர்டு. அது இல்லாம குழந்தைகளுக்கு 2 நாளா சரியான சாப்பாடு இல்ல. எதோ ஸ்பெஷலா செய்யலான்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு, நைட்டு டின்னருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சிக்கன் கறியும் தான் செஞ்சுட்ருக்கேன். இந்த சிக்கன் கறி எப்பவுமே செய்யிற மாதிரி இல்லாம, ரொம்ப சூப்பரா எல்லாத்தையுமே வதக்கி, அதாவது ஸ்பைசஸ், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இந்த கிரேவி செய்யும்போது சூப்பரா இருந்தது. இது வேற ஒரு ஃப்ளேவர்ல இருந்ததுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது. பர்ட்டிகுலரா இத வந்து இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க ஆயிடுச்சான்னு கேட்குற வரைக்கலாம் நான் சுட சுடவே பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வாஷ் பண்ண சிக்கனை கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி மசாலா ஊற்றி அதோட பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சப்பாத்தியும் சுட சுட செய்ய குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி. கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கி அப்படியே சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவலில்